ஹலோ காய்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளே ஏதாவது கேம் விளாடுவோன்னு சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அன்றைக்கின்னு பார்த்து என்ன ஆகும், இது மெயினாக விண்டோஸ் 11க்கு இந்த ஒரு இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும். எப்பயும் போல் ஓப்பன் பண்ணுவோம் சிஸ்டத்தை, ஸ்க்ரீன் பிளாக் கலரில் ஆயிரும், வெறும் கர்சர் மட்டும்தான் தெரியும், என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியாது. ஸோ ரீஸ்டார்ட் பண்ண முடியாது, ஷட் டவுன் பண்ண முடியாது, ஆஃப் பண்ண முடியாது. ஸோ இப்போ அதுக்கான ஃபிக்ஸ் என்னங்கிறத ஃபஸ்ட்டு இப்போ பார்ப்போம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட கிராஃபிக்ஸ் ட்ரைவரை ரீஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதை எப்படி பண்ணுறது, அது ரொம்ப சிம்பிள். ஸோ விண்டோஸ் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் பிங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் ஒன்ஸ் ஆஃப் ஆகிட்டான் ஆகும். ஸோ அவ்வளோதான், கிராஃபிக்ஸ் ட்ரைவர்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப் இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா, ஸோ டூல் கிட் மாதிரி ஒன்று, சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அதில் என்னென்ன இருக்கும்னா, ஆக்சுவலி என்னோடய ஸ்க்ரீன் ரெக்கார்டால் அது ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் என்னென்ன பண்ணலாம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் அதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது ரொம்ப சிம்பிள். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் டெலீட் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ என்னோடய ஸ்க்ரீன் ரெக்கார்டால் அது ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதில் டாஸ்க் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அது ஓப்பன் பண்ணி அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஓப்பன் ஆகிரும். இப்போ ஆக்சுவலி என் சிஸ்டத்தில் இது வர மாட்டேங்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். என்னோடய ரெக்கார்டரில் ஆக்சுவலி இது ஓப்பன் ஆகலை. ஸோ ஓகே, டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் மேலே ரன் நியூ டாஸ்க்னு இங்கே இருக்குது. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன டைப் பண்ண போகிறோம்னா, ரிஜிஸ்ட்ரி எடிட் பண்ண போகிறோம். அதாவது அந்த ரெச் எடிட்னு கொடுத்திங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரி எடிட் பண்ணுறதுக்கான இது ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இந்த மேலே இருக்கிற பாத் அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ கம்ப்யூட்டர் அந்த ஃபோல்டருக்குள்ளே, ஹெச்கி லோக்கல் மிஷினுக்குள்ளே, சாஃப்ட்வேருக்குள்ளே, மைக்ரோசாஃப்ட்குள்ளே, விண்டோஸ் என்டிக்குள்ளே, கரண்ட் வெர்ஷனுக்குள்ளே வின் லாகின்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஷெல் வேல்யூ செக் பண்ணிங்கன்னா இதில் explorer.exe இருக்கணும். ஆக்சுவலி சம்டைம்ஸ் இது இப்படி இருக்காது, தப்பாக இருக்கும். ஸோ அது explorer.exe, அதாவது ஒரு ஸ்பெல்லிங் ஒரு லெட்டர் கூட விடாமல் இதே மாதிரி மாற்றிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அதே மாதிரி கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் டெலீட் கொடுத்திங்கன்னா அதில் கீழே ரீஸ்டார்ட் ஆப்ஷன் இருக்கும். ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ டோட்டல் சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகிட்டு ஆன் ஆகும். ஸோ இப்போ உங்கள் எரர் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னமும் ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா திருப்பி வழக்கம் போல் அதே டூல் கிட்ட ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களோட சிஸ்டத்தில். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் டெலீட் அது கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ டாஸ்க் மேனேஜர் நம்ம ஓப்பன் பண்ணிப்போம் திருப்பி. ஸோ திருப்பி டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த டைம் டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ண போகிறோம். அங்கே போய்ட்டு கிராஃபிக்ஸ் அப்டேட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு என்ன டைப் பண்ண போகிறோம்னா, ஸோ devmgt.mse இப்படின்னு டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஸோ டிவைஸ் மேனேஜருக்குள்ளே இப்போ போய்க்கோங்க. இங்கே டிஸ்பிளே அடாப்டர்னு இருக்கும். ஸோ அந்த டிஸ்பிளே அடாப்டருக்குள்ளே போய்க்கோங்க. ஆக்சுவலி என்னோடதில் இன்டெகிரேட்டடும் டெடிகேட்டட் 2 கிராஃபிக்ஸ் கார்டுமே இருக்குது. நான் ரெண்டையுமே ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் ஆட்டோமேட்டிக்கலின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நான் பண்ணுற ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்டெகிரேட்டடுக்கு போவோம். இதையும் அப்டேட் பண்ணி பார்ப்போம். சரி, ஓகே, நான் இப்போ ரெண்டுமே கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், மேக்ஸிமம் உங்கள் எரர் ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ வேறு எதுவும் எரர் உங்களுக்கு தெரிஞ்ச எரர் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா கமெண்டில் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோக்கு அந்த எரருக்கு வச்சு வீடியோ. ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.